புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. புனித அந்தோணியார் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையில் நாம் பலவற்றை இழக்கிறோம். சில நேரங்களில் பொருட்களை, சில நேரங்களில் மன அமைதியை, சில நேரங்களில் நம்பிக்கையையே. தேடியும் கிடைக்காமல் கண்ணீரோடு நிற்கும் தருணங்களில் அற்புதங்களின் புனிதர் அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுகிறார். வாருங்கள், இழந்தவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்ள முழு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஓ அற்புதங்களின் புனிதரே, இழந்தவற்றை மீட்டுத் தரும் கருணை நிறைந்த அந்தோணியாரே, நாங்கள் இழந்த மன அமைதியை மீண்டும் பெற்றுத்தாரும். நம்பிக்கை இழந்து தவிக்கும் உள்ளங்களில் புதிய ஒளியை ஏற்றருளும். குடும்பங்களில் காணாமல் போன அன்பையும் ஒற்றுமையையும் மீண்டும் மலரச் செய்தருளும். வேலை இல்லாமல் தவிப்போருக்கு நல்ல வழியை திறந்தருளும். கடன் சுமையால் சோர்ந்திருப்போருக்கு ஆறுதலும் உதவியும் அளித்தருளும். நோயால் வாடுவோருக்கு உடல் நலமும் பலமும் தந்தருளும். தவறிப்போன பிள்ளைகள் சரியான பாதைக்கு திரும்ப அருள் புரியும். இறைவனை விட்டு விலகிப்போன இதயங்கள் மீண்டும் இறையன்பை உணரச் செய்தருளும். அந்தோணியாரே, கண்ணீரோடு ஜெபிக்கும் எங்கள் வேண்டுதல்களை இயேசுவின் திருப்பாதத்தில் எடுத்துச் செல்லும். எங்கள் வீடுகளில் சமாதானமும் எங்கள் இதயங்களில் நம்பிக்கையும் நிறைந்திருக்க அருள் புரியும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.